எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்த 3 நேரம் பார்த்தலையா? மூவில லாஜிக் மிஸ்டேக்ஸ்னா நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? ஒன்று பாலிவுட் படங்கள், இல்லை பாலையா படங்கள். ஆனால் இது எதுவுமே நம்ம வீட்டு வாசலுக்கு வராத படங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் ரீதியா, மன ரீதியா, பண ரீதியா, தொழில் ரீதியா, வணிக ரீதியா, வியாபார ரீதியா இழப்போட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் 2. ஸோ இது ராக்கியோட ஆக்ஷன் ரியாக்ஷன் எபிசோட் 8. அமிர்தம். இந்த படத்துல சேனாபதி பல கொலைகளை பண்றாரு. திரைக்கு உள்ளேயும் சரி, வெளியவும் சரி. அதில் பண்ண ஒரு கொலையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி 2030 மார்ஸுக்கு ஹியூமன்ஸ் அனுப்ப போகிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த வில்லனும் அங்கே இடம் வாங்கியிருக்கார். ஸோ ஸ்பேஸில் 0 கிராவிட்டியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமியில் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு 0 கிராவிட்டி ரூமில் ஸ்பேஸ் சூட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே இவர் போட்டிருக்கிறது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் சூட் வருமா. இதை எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வெளியில் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஒர்க்குக்காக போட்டுட்டு போகிற ஒரு சூட். ஏன்னா ஸ்பேஸுக்கு வெளியில் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஆக்சிஜன் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் அவங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக லைஃப் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த சூட்டை யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடியே நம்ம இந்தியன் தாத்தா வராரு, கதற விட போகிறாரு. அங்கே அவர் போட்டிருக்கிற சூட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சூட் வருமா. இதை இன்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூட்டை ஸ்பேஸ் கிராஃப்டோடைய லான்ச் அப்பவும் ரிட்டர்ன் அப்பவும் ப்ரெஷரை தாங்கிறதுக்காகவும் மொபிலிட்டிக்காகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரும் ஹெல்மெட்டே போடலை. சாலை விதிகளை மதிக்க மாட்டேங்கிறீங்க, சரி ஸ்பேஸ் விதிகளை கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு 0 கிராவிட்டி ரூம். இங்கே ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸும் இருக்காது. போதாததுக்கு இங்கே ஆக்சிஜனும் இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த 2 பேரும் ஸ்பேஸ் சூட் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை ஸ்பேஸில் எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக அதே ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்க போட்டிருந்துருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்க ஹெல்மெட்டும் சேர்த்து போட்டிருக்கணும். அதையும் போடலை. ஏன் ஒருவேளை கீழே சுற்றுற அந்த டேபிள் ஃபேன்லேருந்து வர காற்றை ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். சேனாபதி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வில்ல மேலே கொட்டு வரமத்தை போடுறாரு. அவன் பாடியில் இருக்கிற எல்லா தண்ணியும் ஒரே ஃப்ளோவாக வெளியில் எடுத்துடுறாரு. அது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஒரு 4 வரி கவிதை எழுதுறாரு. அது ஆக்சுவலி பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காயினில் வாட்டரை ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். வாட்டர் இவ்வளோ ஃபில் ஆனதுக்கப்புறமும் வாட்டர் ஏன் வெளியில் வரலன்னா இதுக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த வாட்டரோட எட்ஜில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸோட ரொம்ப டைட்டாக பாண்ட் பண்ணியிருக்கும். கிராவிட்டி இருக்கிறதுனால இது இந்த ஷேப்பில் இருக்குது. இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணுனா வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம 0 கிராவிட்டியில் இந்த வாட்டரை ரிலீஸ் பண்ணுறப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால் எல்லா மாலிக்யூல்ஸுமே சென்டரை நோக்கி டைட்டாக பாண்டை ஃபார்ம் பண்ணும். இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வாட்டர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இந்த வாட்டரில் எழுதணுன்னா பாண்டு பிரேக் ஆகி அதிலிருந்து பிரிஞ்சு வர வாட்டர் திரும்பவும் சர்ஃபேஸ் டென்ஷன்னால் இன்னொரு குட்டியான வாட்டர் பபுளாக மாறுமே தவிர நம்ம சேனாபதி மாதிரி தண்ணியை எழுத்து கவிதைலாம் எழுத முடியாது. இப்போ இதே கொலையை இந்த சபாபதி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறான்னு பாருங்க. லாஜிக் பார்க்க தெரியாத உனக்கு பேன் இண்டியா படம் எதற்கு? இப்படிக்கு சபாபதி. அரே பாகல் கோனோ तुम? சபாபதி ஹெல்மெட்டை கலட்டுறா. எதுக்கு கலட்டுறா? அப்புறம் நான் எப்படி வறுமை போடுறது? வாங்கிக்க.
அந்த சார்ட் பேப்பரை கொஞ்சம் பாஸ் பண்ணு. வாயில இருந்து வெளியில வர தண்ணியை வச்சு நான் என்னைக்கு எழுதி முடிக்கிறது? அதான் வீட்டுல இருந்து வரும்போதே எழுதி கொண்டு வந்துட்டேன். வாழ்க ஜனநாயகம். சபாபதி. NDNS பேக். கேமரா இங்கிட்டு. ஓ. NDNS பேக். சேனாபதி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது ஒரு குழந்தைகிட்ட இருந்து யூனிசைக்கிளை திருடுறாரு. அந்த சைக்கிள் பேகோடியம் டெக் 4. இதோ ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களே, அதுதான். அந்த சைக்கிள் சேனாபதியுடைய கைப்பட்டதும் பேகோட் மோஸ்டர் 4 மாறுது. இந்த வண்டியாக மாறுது. இந்த வண்டியுடைய அப்ராக்சிமேட் வெயிட் 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கக்கூடிய இந்த யூனிசைக்கிளை வெறும் செருப்பு மட்டும் போட்ட சேனாபதி ரோடோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ரேம்போட உதவி இல்லாமல் குதிக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனாபதி எவ்வளோ தூரத்துக்கு குதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாபி சிம்மா இந்த சீனில் ஒரு வண்டி ஓட்டிட்டு வருவார். அந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. அந்த வண்டியோடைய ஹைட் 1.1 மீட்டர். ஸோ சேனாபதி குதிச்ச ஹைட் 1.1 மீட்டர். 120 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆளால் இந்த ஹைட்டை சுலபமாக தாண்டிட முடியும். ஏன்னா அவரோட பாடியில் வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனால் 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் 40 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இந்த ஹைட்டை தாண்ட முடியாது. ஏன்னா அந்த ஆளோட உடம்புல வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. 40 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு ஆள் குதிக்கும்போது அது அவன் காலுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டாக தான் ஆக்ட் ஆகும். எந்த விதமான ஒரு சஸ்பென்ஷனோட உதவியாலவும் இந்த ஹைட்டை தாண்டவே முடியாது. அதுலேயும் நம்மளோட சேனாபதி எந்த வித குரூப்பும் இல்லாத ஒரு கருப்பு கலர் ஹவாய் சப்பலை போட்டு இந்த ஸ்டண்ட்டை புல் ஆஃப் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு காரணம் அலட்சியம். இந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை ஒழுங்காக அலசி பார்க்காத அலட்சியம். இதே சீனை இந்த சபாபதி பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம். என்ன பார்க்குறீங்க? என் ஷூவை இந்த யூனிசைக்கிளோட லாக் பண்ணுறதுக்காக தான் கீழே போனேன். கருப்பு கலர் ஹவாய் சப்பல் போட்டு இந்த யூனிசைக்கிள் ஓட்டுறதுக்கு நான் என்ன சேனாபதியா? சபாபதி. வாங்க போலாம். என்ன தாத்தாவை காணோம்? தம்பி மேலே இல்லை, கீழே. என்னடா இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்த தாத்தா இப்போ உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த ஸ்டண்ட்டை பண்ண போய் எனக்கு இடுப்பு கீழே பேரலைஸ் ஆகிடுச்சு. இருந்தும் இந்த வீடியோவை நான் ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அலட்சியமாக நீங்கள் இந்த ஸ்டண்ட்டையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ஆரம்பித்த ஸ்டண்ட்டுன்னு முடியல. ஒரு ரோட்டை தாண்டி குதிச்ச சேனாபதி வேக வேகமாக ஒரு டனலுக்குள்ளே போக, டனலோட 2 பக்கமும் சேனாபதியை போலீஸ்காரங்க சுற்று போட, சேனாபதி அசால்ட்டாக ஒரு 180 போட்டு போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போகிறாரு. இந்த சீனுக்கான இன்ஸ்பிரேஷனை சேனாபதி எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஜாக்கி சான் கிட்ட இருந்து தான். அதனால தான் அவர் சைனாவுக்கு போயிருக்காரு. இந்த சீனை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டனலோட லென்த்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த டனலுக்குள்ளே 4 போலீஸ் ஜீப் நிற்கிது ஒரே வரிசையில். அந்த மாடல் மஹிந்திரா பொலேரோ. மஹிந்திரா பொலேரோவுடைய ஆவரேஜ் வித் 1.8 மீட்டர். மொத்தம் 4 கார் நிற்கிது. ஸோ 1.8 × 4 = 7.2. ஒவ்வொரு காருக்கு நடுவுலையும் குட்டி குட்டியாக கேப் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டாக 0.5 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ 7.7 மீட்டர். போதாததுக்கு டனலோட 2 சைட்லேயும் பாத்வே இருக்குது. அதை ஒரு 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டால் 8.7. இதுதான் அந்த டனலோட லென்த். நமக்கு தேவை அந்த டனலுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். அது ஃபார்முலா படி சட்ட ரீதியாக போனோம் அப்படின்னா perimeter of the circle is equal to pi into d, which is equal to 22/7 into 8.7, which is equal to 27.3. இது ஃபுல் சர்க்கிளுடைய பெரிமீட்டர். நமக்கு தேவை அதில் பாதி தான், which is equal to 13.6. அப்ராக்சிமேட்டாக 14 எடுத்துக்கிறோம். நான் இங்கே கம்மியான வேல்யூவை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தாத்தா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருக்க மாட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ்டாக போயிருப்பார். அதனால தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். இது சயின்டிஃபிக்கலி பாசிபிளா? அதை உண்மையாக தெரிஞ்சுக்க நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒரு கப்பில் வாட்டர் ஊற்றி அதை ஒரு ரோப்பில் கட்டி சுற்றும் போது உள்ளே இருக்கிற வாட்டர் வெளியே வரவே வராது. இதுக்கு காரணம், கயிறை நாம் சுற்றும் போது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நாம் சுற்றுற ஸ்பீடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும்.
இந்த கப்பில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வாட்டர் கீழே ஊற்றாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் சேனாபதியுடைய வேகத்தை பொறுத்து தான் கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக அவரால் சீலிங்க்கு மேலே போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும். அவர் எவ்வளோ வேகமாக போகிறாரோ அதுக்கேற்ற ஃபோர்ஸ் கிடச்சா மட்டும்தான் அவரால் விழாமல் அந்த ஸ்டண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் ஒரு பவர்ஃபுல் என்ஜின் இருக்கக்கூடிய F1 ஸ்போர்ட்ஸ் கார் அப்சைட் டவுனாக வெறும் 5 செகண்டுக்கு ட்ராவல் பண்ணணுன்னா கூட அது 128 km/h அப்படிங்கிற வேகத்தில் ட்ராவல் பண்ணணும். ஆனால் வெறும் 85 km/h அப்படிங்கிற வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிளை வச்சுக்கிட்டு 14 மீட்டர் கர்வ்டு டனலை தாண்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னதை வச்சு கமெண்ட் செக்ஷனில் கொட்டுங்க. ஒரு நிமிஷம். சபாபதியுடைய ஆக்ஷன் இன்னும் பெண்டிங் இருக்கு. என்ன சபாபதி மாட்டினீங்களா? வயசான காலத்தில் எதுக்கே உனக்கு இல்லை ஸ்டண்ட்டு? சைனீஸ் இங்கிலீஷ்லாம் பேச தெரிஞ்ச நீங்கள் மேக்ஸில் போட்டு விட்டீங்களே. உன் பேர் பிரமோத் தானே? ரங்கசாமியோட பையன். சபாபதி அங்கே பாருங்கப்பா ரங்கசாமி. சபாபதிக்கு சாவே கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது படத்தை பார்க்காதவங்க கிட்ட போய் அவங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிடுங்க. அப்படியே பார்த்தாலும் அதில் லாஜிக் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடுங்க. ஒன்றும் புரியல. எனக்கும் அப்படி தான் இருந்தது. இந்தியன் 2ல் சேனாபதி கதற விட்டார். இந்தியன் 3லேயாவது செதற விடுவாரான்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த படத்தை ரியாக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Sababadi signing off. Meow.